Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 8th standard English சப்ஜெக்டில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ப்ரோஸ் த நோஸ் ஜுவல். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கங்க. answer the following questions கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, where did the sparrows build the nest? ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second question, where did the bird drop the diamond stud? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question, அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question, what did Meenakshi Amma tell her daughter? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, who was suspected of stealing the diamond nose stud? ரொம்ப important question, நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th question, what happened to Ramaya's wife at the end? இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா F ல பாத்தீங்கன்னா answer the following in about 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, why did the sparrow throw the nose jewel into Ramaya's house? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு இந்த क्वेश्चन வரும். பேஜ் நம்பர் 15 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த 3 லெட்டர்ல இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் நம்மளுடைய எக்ஸாமுக்கு நிச்சயமா வந்துரும். பேஜ் நம்பர் 16 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 15 அண்ட் பேஜ் நம்பர் 16 டோட்டலா பாத்தீங்கன்னா 6 லெட்டர் ரைட்டிங் இருக்கு. இந்த 6 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாம் வந்துரும். சோ இந்த 6 லெட்டர் நீங்க அவசியம் படிச்சீங்க. போயம் ஸ்பெஷல் ஹீரோ. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, who is the speaker? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, who is the special hero mentioned in the poem? நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, how did the child feel when it was held by its dad? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन, what did the child want to tell its dad? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா write a paragraph on the father's love as described in the poem. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நிச்சயமா நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி, the woman on platform 8. இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, where was Arun sitting? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, what was the train due for arrival? இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन, what did the vendor sell? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन, how did the woman appear? இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन, where was Arun traveling? செவன்த் क्वेश्चन, what did the woman buy for him? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் क्वेश्चन, what advice did Sadish mother give? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 7 क्वेश्चनும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 ப்ரோஸ் hobby turns into a successful career. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what was Ajay gifted with? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how was he honored? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, what is Ajay's current goal? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நிச்சயமா நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. பேஜ் நம்பர் 41 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस in 1 or 2 sentences கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what happened to Ajay when he was 3? செகண்ட் क्वेश्चन, what did Asha Devi teach Ajay? தேர்ட் क्वेश्चन, why writing is beneficial according to money? இந்த மூணு क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தாங்க. ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. அதே போல ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, how did Ajay's father
find his son's talent. Second question, write about இளவழகி and her achievements. இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டுல இருந்து நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும். இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த ரெண்டாவது கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. பேஜ் நம்பர் 46 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா டெவலப் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் இன்டு எ பேசேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஸ்டோரியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏதாவது ஒரு ஸ்டோரி நம்ம எக்ஸாம் நிச்சயமா வந்துரும். சோ இந்த 3 ஸ்டோரியுமே நீங்க அவசியம் படிச்சுங்க. போயம் மை ஹாபி ரீடிங். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டஸ் அஜார் மீன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கேன் த போயட் ஃப்ளை வித்அவுட் விங்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. சப்ளிமெண்டரி எ ஹண்டர் டர்ன்டு நேச்சுரலிஸ்ட். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா பி read the following passage and answer the questions given below கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in 1 or 2 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா fourth question what was the birth name of Jim Corbett, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what was the name of Corbett's dog. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question how many kills did the Champawat tiger record, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 10th question how was the Champawat tiger killed, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th question what were the findings of the postmortem, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 prose Sir Isaac Newton the ingenious scientist. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 70 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who was taking care of Newton after his father's death, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what did Isaac manufacture at his young age. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் how was Newton honored by the king, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in about 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் how did Newton learn about the way a windmill operated, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் mention some of Newton's inventions, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. போயம் மேக்கிங் லைஃப் worthwhile. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 81 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what should we learn from every soul, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what qualities will help us brave the thickening hills of life, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why should we make this life worthwhile, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி த 3 கொஸ்டின்ஸ். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 30 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் who came running out of the wood, what happened to him, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இது அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் how did the king and the hermit restore the life of a wounded man, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth கொஸ்டின் how did the behavior of the wounded man change at the end, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா answer the following in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what were the answers to the 3 questions, what is the message of the hermit, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 prose my reminiscence. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 95 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா பி ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இன் வாட் வேஸ் த ரிவர் அண்ட் இட்ஸ் பேங்க் ஹேவ் சேஞ்ச், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவ் வேர் த ரூம்ஸ் அரேஞ்ச்ட் இன் த ஆத்தர்ஸ் ஹவுஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன் டீடைல்ஸ் ஹவ் த ஆத்தர் ஸ்பெண்ட்ஸ் ஹிஸ் ஆஃப்டர்
afternoon. ரொம்ப ரொம்ப important question. Next பார்த்தீங்கன்னா second question. Describe how the river looks when he rows back. இதுவும் பார்த்தீங்கன்னா important question தான். இந்த ரெண்டு question நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு question நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த ரெண்டு questionல பார்த்தீங்கன்னா first question கொஞ்சம் ரொம்ப ரொம்ப important question. அதுக்கு அப்புறம் second question. Poem A Thing of Beauty. இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் இஸ் எ திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அக்கார்டிங் டு த போயட் மென்ஷன் த எவில் திங்ஸ் வி பொசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி கிராசிங் த ரிவர். இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 117 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா சி ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் வாஸ் த பண்டிட்ஸ் டிஸ்கோர்ஸ் அபவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கிவ் ரீசன் ஃபார் த பண்டிட் டு ஆஸ்க் ஃபார் த மில்க் அட் டான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வை டிட் மோத்தி come late on the first day of the ritual. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் how did the milkmaid cross the river. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் why did the pandit faint at the end of the story ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 prose being safe. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 125 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா டி ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் அக்கார்டிங் டு கிராண்ட்பா இஸ் த மோஸ்ட் சீரியஸ் இல்னஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஷுட் எவரி ஹவுஸ் ஹோல்ட் ஹேவ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் how can you make yourself cyber safe. Second question what are the safety measures to be followed for sunstroke. Third question write about road safety rules. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இந்த மூணுத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த மூணு கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு 5 மார்க் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இந்த மூணு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. போயம் ஃபயர்வொர்க் நைட். இந்த போயம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 141 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why was the dog frightened of ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் whom did the dog ask for help. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் where did the dog hide himself ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் where will the dog go when the fireworks stops. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. சப்ளிமெண்டரி when instinct works. இந்த சப்ளிமெண்டரியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 147 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 based on your understanding of the story write the answers for the following questions in a sentence or two கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் did black beauty like to pull the cart ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் describe the bridge. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் why was black beauty reluctant to cross the bridge ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா write the answers for the following questions in 100 words கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what did the man at the toll gate on the other side tell him ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் was black beauty afraid to cross the bridge. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் what did John think about humans attitude towards animals ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் what would have happened to all the three if black beauty had not been wiser ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டால்
இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.